சண்டே மார்னிங் இன்றைக்கி கந்த சஷ்டி டே 5. இன்றைக்கி சண்டேன்றதுனால லீவு. ஸோ அதனால் சாமிக்கு பொறுமையாக பூஜைகள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் செங்கோண குளமே கலர் கலராக போட்டதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது, நீட்டாக இருந்தது. இந்த அழகான கோலத்தோட சாமியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது, மனசுக்கு திருப்தியாகவும் இருந்தது. இன்றைக்கும் சாமிக்கு ஒரு 3 வகையான அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். குங்கும அபிஷேகம், பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த ஃபாஸ்டிங்கோட வேலைக்கு போனதுனால, அங்கே வேலை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி ஃபுட் கிரேவிங்ஸ் அதெல்லாம் வராமல் இருந்துச்சு. அதே வீட்டில் இருக்கும்போது நமக்கு என்னமோ மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் இன்றைக்கி ஃபுல்லாக முருகருடைய சாங்ஸு அந்த மாதிரி கேட்டுட்டு இப்படியே டைம் ஓட்டிட்டேன். இன்றைக்கி சாமிக்கு பிரசாதமாக ஒரு கிளாஸ் பால் தான் வச்சுருக்கேன். பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பாலை நான் எடுத்துப்பேன். வீட்டில் இருக்கிறதுக்கும் ரொம்ப போராக இருந்தது. சரி பூஜைலாம் முடிச்சுட்டு எங்கேயா வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தேன். இன்றைக்கி சண்டே வேறையா, சரி சண்டே மார்க்கெட்டாச்சும் போய் ஒரு ரவுண்ட்ஸ் சுற்றி வருவோம் அப்படின்ற மாதிரி நான், பாப்பா, ஹஸ்பண்ட் 3 பேருமே கிளம்பிட்டோம். சண்டே மார்க்கெட் சுற்றி அங்கே போய் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு பாப்பா பார்க் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்க் கூப்பிட்டு போய். சரி பார்க் போய் விளையாடி முடிச்சுட்டு அதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.